நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ராஜேஸ்வரிய மதிச்சு ஒரு ஆள நம்ம விஜய் பணம் கேட்டு வந்தது ரொம்பவே முட்டாள்தனம்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பாபுவோட உடல் நலத்துக்கு சரியில்லை, கண்டிப்பா வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு இந்த ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க. குறைஞ்சது 10 லட்சமான ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம விஜய் கிட்ட கண்டிப்பா ஒரு பைசா கூட காசு இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுங்க. இந்த கதிரேசன் கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்குவேன்ற ஒரு முன்னிலையில் நம்ம மல்லி வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே கண்கலங்கின நிலைமையில் இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு அங்கேருந்து கோவத்தோட்டம் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி கிட்ட தான் திரும்ப வந்து பணம் கேட்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம விஜய் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனம். என்னென்னாவா, இந்த ராஜேஸ்வரிக்கு தெரியாது உண்மை. இப்போ வரைக்கும் அந்த ஒரு சொத்து மதிப்போம், அந்த ஒரு வீட்டு பத்திரம் எதுவுமே வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி பேரில் இல்லை. ஏமாற்றி அவள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனால் அது மொத்தமாக நம்ம விஜயோட பேரில் இருக்கிறது நம்ம விஜய் மறந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் வந்துட்டு கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தாவா நம்ம விஜய்க்கு போதுமான பணத்தை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம விஜயோட முட்டாள்தனமான காரியத்தில் இப்போ இந்த ராஜேஸ்வரி உஷாராகி அந்த ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே அவளுடைய பேருக்கு மாற்றிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பாபுவோட உயிரை காப்பாற்ற முடியும் நம்ம விஜயனால் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாபு வந்துட்டு சரியான முறையில் தாங்க கேள்வி கேட்டிருக்கேங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரேணுகான்ற ஒரு பொண்டாட்டி கூடயும், நைட் ஃபுல்லாக வந்துட்டு நீ இந்த மல்லி கூட வாழ்ந்துட்டு இருக்க, உன்னை நினச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு என் தங்கச்சிங்க நான் வாழ வைக்க போகிறதில்ல. உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமையில் நாகு வந்துட்டு என் தங்கச்சிக்கிட்ட பணம் கேட்க வந்தா. ஆனால் என் தங்கச்சி வந்துட்டு அங்கே கண்கலங்கின நிலைமையில் அவளுடைய வாழ்க்கை கதையை பார்த்தவா எனக்கு வந்துட்டு மனசு உருகி போகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு என் தங்கச்சி என்னுடைய எதிர்ப்பை தாண்டி உன் கூட தான் வாழணும், உன் பொண்ணு இந்த வெண்பவை தான் பார்த்துக்கணும்னு எங்களை எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தா. ஆனால் அவள் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே பட்டுட்டு இருக்கிற கஷ்டத்தை பார்த்தவா எனக்கு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே மல்லியை வச்சுட்டு இருக்கிறது விருப்பமே கிடையாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே பேசி சமாதானம் பண்ணிட்டேங்க. ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு இதில் எந்த ஒரு குழப்பமே இல்லை. நான் வந்துட்டு மல்லி கூட தான் வாழ்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். ரேணுகா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா. அவள் முன்ன மாதிரி இல்லை, நானும் இறந்து போயிட்டான்னு தான் நினச்சி நான் மல்லியை கல்யாணம் பண்ணேன். ஆனால் ரேணுகா இப்போ திரும்ப கிடைப்பா, அவள் அப்படி இந்த ஒரு நிலைமையில் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளுக்கு மனநிலை சரியாகட்டும், அதுக்கப்புறம் முறைப்படி அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறத என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு நம்ம பாபு கிட்ட சொல்லி இப்போ சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நம்ம பாபு வந்துட்டு இப்படி திரும்ப நம்ம விஜய் பக்கமே சாதகமாக பதில் சொல்லிட்டு நம்ம விஜய் கூட நிற்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுனால நம்ம விஜயம் கண்டிப்பாக நம்ம பாபுவோட உயிரை காப்பாற்றணுங்க. அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு குறைஞ்சபட்சம் 8 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய் ஆகணும் இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. வேறு வழியே கிடையாதுங்க. ஒன்று இந்த ராஜேஸ்வரி மூலிமா கிடைக்கணும். ஆனால் அந்த ராஜேஸ்வரி மல்லிக்கு ஒன்றுனாவே நான் பண்ண மாட்டேன், மல்லியோட அண்ணனுக்கு வேறு நான் பண்ணணுமா, எல்லாமே வந்துட்டு செத்து தொலைங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை கேவலப்படுத்தி அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம கதிரேசன்கிட்டையும் இந்த ஒரு உண்மையை சொல்லி பணத்தை கேட்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம கதிரேசன் இப்போ தான் டெண்டர் மூலிமா 8 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம விஜயை அந்த ஒரு டெண்டரை பார்த்து சொன்னதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ திரும்ப எந்த மூஞ்சை வச்சு நம்ம கதிரேசன்கிட்ட போய் பணத்தை கேட்க போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. ஆனால் இப்போ எப்படியாச்சும் இந்த ரேணுகாவோட சுயரபத்தை இந்த டாக்டர் ரகு வந்துட்டு நம்ம விஜய்க்கும் இல்லை இந்த கதிரேசனுக்கும் தெரியப்படுத்தணுங்க. ஏன்னா அந்த ரேணுகா இருக்க வந்துட்டு நம்ம மல்லியோட வாழ்க்கையை ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு கட்டத்தில் தான் வச்சுட்டு போகிறா. ஏன்னா அவசரப்பட்டு நம்ம வந்துட்டு இந்த விஜய் கூட வாழணும்னு எதிர்பார்த்தது நம்ம மல்லி பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனங்க. ஏன்னா நம்ம ரேணுகா மனசுக்குள்ளே நினச்சிட்டா.